அடேங்கப்பா, எவ்வளோ மீன்! தென்னிந்தியர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு மீன் வகை துபாயில கொத்து கொத்தா. பார்க்கும்போதே நம்மள ஆச்சரியப்படுத்துற இந்த வீடியோ முகமது தாஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல ஷீலா மீனுக்குனே ஒரு மவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மீன்கள் தான் கொத்து கொத்தா துபாய் கடல்ல பிடிக்கப்பட்டிருந்திருக்கான். லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட்ல இருந்து லூலு மால் வரைக்கும் இந்த மீன்கள் அங்கேயும் பிரபலம்னே சொல்லலாம். அப்படியான மீன்கள் தான் வலையில அவ்வளோ சிக்கி இருந்திருக்கு. பொதுவாகவே மீனவர்கள் கடலுக்கு வலையோட போகும்போது அவங்களுக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு குழப்பத்தோட தான் போவாங்க. வலை வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் லாபம் தரக்கூடிய மீன்கள் சிக்கி இருக்கா அப்படின்றது தெரிய வரும். டெக்னாலஜியுடைய வளர்ச்சியினால மீன்கள் எங்க அதிகமா கிடைக்கும் அப்படின்றத ஆப் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வர தொடங்கியாச்சு. துபாயிலயுமே ஹதக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்காமா, இங்க நம்ம மீன் பிடிக்கிறதுக்கான லைசன்ஸ் வாங்குறது. அது மட்டும் இல்லாம மீன்பிடி தடைக்காலங்கள் எப்போ, எந்த மீன்களை பிடிக்கணும், எதை பிடிக்க கூடாது, எந்த அளவுக்கு பிடிக்கணுங்கிறது வரைக்கும் பக்காவா சொல்லி இருப்பாங்களாம். சோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக வலைய விரிச்சு மீன் பிடிக்கணும்னாலும் சரி, இல்ல தூண்டல் போட்டு பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இங்க ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.